ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வைக்கலாம். இது 100 ml தண்ணி. இதில் ஒரு துண்டு அளவு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதில் எந்த ஃப்ளேவராவது உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதை விட்டுறலாம். ஆனால் இஞ்சியும் ஏலக்காவும் இருந்ததுன்னா மசாலா டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இதை நசுக்கி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஆளுக்கான அளவு டீ வைக்கிறேன், அதனால் 1 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து பாதி அளவாக சுண்டி வரட்டும். இப்போது பாதி அளவாக குறைஞ்சிருச்சு. இதில் 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், பச்சை பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆற வச்ச பால் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா கொதித்து எல்லாம் ஒன்று சேர டீயோட டேஸ்ட்டு நல்லா வரும். சூடான பால் ஊற்றும்போது சீக்கிரமாக டீ கொதிச்சிரும். அந்த மசாலாவோட வாசனை அந்த டீயில் இறங்காது. இதை கொதிக்கிறப்பயே 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா பால் வாசம் அதிகமாகிடும். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம கொதிக்கிறப்பயே சர்க்கரை சேர்த்தனால ஒரு தடவை ஆற்றும் போதே நல்லா நுர ததும்ப வரும். அவ்வளோதான், மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.